ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பொங்கல் லீவெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லாங் கேப் எடுத்து தான் வீடியோ போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எடுத்தது பொங்கலுக்கு முன்னாடி, ஆனால் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த ப்ரெட் மேக்கிங் தான். நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி அதிகமாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரெட்டு தான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு சரியாகவே ப்ரெட்டு வரல. ப்ரெட்டு வந்து எனக்கு ரொம்ப டஃப் கொடுத்துருச்சு எனக்கு. ஏன் அப்படின்னா, எனக்கு ப்ரூஃப் ஆகாது. சம்டைம் ப்ரூஃபே சுத்தமாகாது. கல் மாதிரி அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வேகாது, மேலே ஒயிட்டாகவே பேக் ஆகி வரும். நான் வந்து இந்த டின் சைஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது எனக்கு. எவ்வளோ மாவுக்கு எவ்வளோ டின் போடுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் நிறைய வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்தேன். நான் படித்த கிளாஸில் டவுட்டு கேட்டேன். அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டின் சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கே. அதுக்கப்புறமா செகண்டாக ஒரு ப்ரெட்ஸ்க்கு பன்ஸ்க்கு மட்டும் ஒரு கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ப்ரெட்டு நல்லா வந்துச்சு. ஸோ யாராவது பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, எடுத்த உடனே தயவு செஞ்சு ப்ரெட்டில் கை வச்சிடாதீங்க. ப்ரெட்ஸ் அண்ட் பன்ஸ் தொடவே தொடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னா கேக்ஸ், கப் கேக்ஸு, குக்கீஸு, அதுக்கப்புறமா ப்ரௌனீஸ், பிளாண்டிஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்தது பன்னு, அடுத்தது வந்துட்டு ப்ரெட்டு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டே ப்ரெட்டில் கை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கிங்க்கான கான்ஃபிடென்ஸே போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதில் வந்துட்டு நான் மாவு பிசைய ஆரம்பித்தனாலே என் பொண்ணு ஓடி வந்துடுவா, அம்மா எனக்கு கொடு, நானும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் நான் வந்து டோ வந்து மேக் பண்ணுவேன். இதில் வந்து விண்டோ பின் செக் பண்ணணும். இந்த மாதிரி இழுக்கும் போது எலாஸ்டிக்காக இருக்கணும், அது கிளியக்கூடாது அந்த டோ. அப்போ தான் வந்து கரெக்டாக டோ இருக்குது, இதுதான் பர்ஃபெக்டான இதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப்க்கு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் ப்ரூஃப்க்கு வைக்கணும். ஃபஸ்ட் டைம் ப்ரூஃப் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி வச்சுருவோம் டோவை. செகண்ட் டைம் ப்ரூஃப் பண்ணும்போது நம்ம நல்லா தேய்ச்சிட்டு ப்ரெட் ஷேப்புக்கு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் மோல்டில் வச்சு தான் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரெட்டு ஷேப் அப்படியே கிடைக்கும். இந்த டின் சைஸஸ் வந்து நான் வந்து இன்றைக்கி எவ்வளோ கிராம் ப்ரெட் எடுத்திருக்கேன்னா 350 to 380 கிராம் ப்ரெட்டு வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் 8 inch டின் எடுத்திருக்கேன். அதுதான் கொஞ்சம் நம்ம கடைகளில் பேக்கரியில் கிடைக்கிற ப்ரெட்டு மாதிரி நல்லா பெருசாக நமக்கு வரும், நல்லா வரும், கரெக்டாக இருக்கும். 350 கிராமுக்கு 8 inch ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரெட்டு தான் மோஸ்ட்டாக எல்லா ஷாப்ஸ்லேயுமே கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் இதை மறுபடியும் சொல்கிறேன். இதில் வந்துட்டு ப்ரெட்டு வந்து ப்ரூஃப் ஆனால் மட்டும்தான் அந்த டோ வந்து ப்ரூஃப் ஆனால் மட்டும்தான் ப்ரெட்டு வரும். ஸோ ஈஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஈஸ்ட் வந்து நல்ல ஈஸ்ட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க.